அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வறுத்து அரைச்ச கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம குக்கரில் வேக வச்ச முளைக்கட்டின கொள்ளை குக்கரில் வேக வச்சு துவையல் அரைப்போம். இது வறுத்து செய்கிற டைப்பு. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்கள். கொள்ளு இரும்பு வாணலியில் வச்சு, இது அளவெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். நல்லா செவக்க வறுக்கணும். அது வெடித்து வரும். நல்லா வெடித்து வர வரைக்கும் கொள்ளை ஒரு மீடியமில் வச்சு வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன், டார்க் ப்ரௌனில் வந்துருச்சு. கொள்ளு கொஞ்சம் வெடிக்கும். அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். நல்லா புகை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே வாணலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய். இது நல்ல காரமான மிளகாய், அதனால் நான் 2 தான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பூண்டு பல், ஒரு 10 போல் கறிவேப்பிலை. சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போடுவேன், இப்போதைக்கு இது போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், அதில் நல்லா வெந்து வரணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். வெங்காயம் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்ல, அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், இல்லை சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, குட்டியாக கொஞ்சமாக புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு புளி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்தி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இந்த கொள்ளோட சேர்த்தி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை நல்லா கொஞ்சம் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் மசாலா போட்டுட்டு ஆட்டும்போது ஒரே மாதிரி மசிஞ்சு வரும். நான் ஆட்டுக்கல்லில் அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கொள்ளு வச்சு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது பெரண்டை ஃப்ரெஷ் பெரண்டை இதை எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெய் காய்ச்சறதுக்காக. நான் அடுத்த வீடியோ உடல் வலிக்கான பெரண்டை எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது நரன்னு இருக்கணும், கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு நம்ம உருட்டுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தண்ணி ஊற்றிடாமல் நல்லா கெட்டியாக இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. கொள்ளு துவையல் வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.